அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வகையிலாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம வீடியோ போடுறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தான் அமைஞ்சுது. ரொம்ப லாங் கேப் ஆனதால் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் மலர் மருத்துவ ஆர்வலர்கள், மலர் மருத்துவம் பயின்றுட்டு இருக்கிறவங்க, மலர் மருத்துவ பயிற்சியாளர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் உதவும் வண்ணம் இந்த கீவேர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் வந்து ஓவராலாக ஒரு மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே மட்டும்தாங்க வரும். அது அப்படி ஈஸியாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சீரீஸாக ஒரு வீடியோஸ் வந்து வரப்போகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் 5 மலர்களாக பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ இப்போ அதை பற்றி பேசணும் அப்படின்னோம்னா அதுலேயும் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ஒரு 5 மலர்கள் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது ஒவ்வொரு மலரை பற்றியும் ரொம்ப யூனிக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணுறது வந்து ரொம்ப வேகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 38 விதமான மலர் மருந்துகளுக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ அதை சுருக்கி அதே நேரத்தில் ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கணும். இது அத்தனைக்கு உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளையும் சொல்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை வச்சு மலர் மருந்துகளை பிரித்து எதுக்காக அந்த ஸ்டேட் இதுக்காக கொடுத்தாங்க, ஏன் இந்த பர்டிகுலர் மலர் மருந்துகளை வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வேற்றுமைகள் அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான அந்த மாதிரி தான் இந்த வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு நோட் எடுத்து பக்கத்துலேயே வச்சுட்டு நான் சொல்ல அப்படியே நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பயிற்சிக்காகட்டும், மலர் மருந்துகளை புரிஞ்சுக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே அது உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி முதல்ல நம்ம பேச போகிற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து லோன்லினஸ். லோன்லினஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ தனிமைப்படுத்துதல், தனிமையாக இருக்கிறதாக உணருதல், அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த லோன்லினஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட மலர் தீர்வுகள் என்ன அப்படின்னா 3 மலர் தீர்வுகள். ஹெதர், வாட்டர் வயலட், இம்பாட்டியன், இது 3 தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் சொல்ல உங்களுக்கு வந்து சைடில் அந்த ஸ்லைட்ஸ்லையும் நான் காமிச்சிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ என்ன அந்த ஸ்பெல்லிங்ஸ் எனக்கு தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். விளக்கங்கள் நான் பேசுகிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெதர். ஸோ ஹெதர் வந்து என்ன மாதிரி மலர் தீர்வு அப்படின்னா, பொதுவாகவே வந்து தன் பிரச்சனைகளை பற்றி ஓயாமல் ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார், அந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த லோன்லினஸ்க்கு கீழே இதை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 மலர் மருந்துகளுக்குமே வந்து இந்த தனிமை அப்படிங்கிறதுல வந்து சில கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. இப்போது ஹெதர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இவருக்கு வந்து இந்த தனிமை அப்படிங்கிறத வந்து வெறுக்கக்கூடிய ஒரு நபர். வாட்டர் வயலட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர். இம்பாட்டியன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவர் வந்து தனிமைப்படுத்தப்படும் நபர் அப்படின்னு சொல்லலாம். தனிமை ஆயிடுவாங்க, ஏன்னா இவங்களோட செயல்களாலேயே இவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஸோ இப்போ அந்த தனிமை அப்படிங்கிறது 3 பேருக்கும் வேறு விதமாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒருத்தருக்கு தனிமை பிடிக்காது, ஒருத்தருக்கு தனிமை வந்து ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தருக்கு வந்து தனிமைப்படுத்தப்படுவார். அவரோட செயல்களாலேயே அவர் தனிமை ஆக்கப்படுவார். ஸோ இப்போ இவங்க 3 பேர்த்துக்குள்ள அந்த தனிமை உள்ள ஒற்றுமை வந்து இதுதான். 3 பேருக்குமே தனிமை எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போது தனித்தனியாக அதோட கீவேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெதர். ஸோ ஹெதருக்கு வந்து 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். டாக்கட்டிவ், லோன்லி, செல்ஃப் சென்டர்டு, 3 தான். இந்த 3 கீவேர்டு தான். எப்போ பார்த்தாலும் தன்னை மையப்படுத்தியே பேசக்கூடிய நபர்கள் இவங்க. அது மட்டும் இல்லாமல் தனிமையை விரும்பாதவங்க. எப்பயுமே ஒரு கம்பேனியன்ஷிப் இருக்கணும், யாராவது கூட இருந்து வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். தன்னோட பிரச்சனையை, தான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. ஸோ அப்போ தன் பற்றின பிரச்சனையை தான் நிறைய பேசுவாங்க. தன்னோட உடல் நலம் சரியில்லை அப்படின்னா தன்னோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சார்ந்த விஷயம், தன்னோடு அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், இவங்க இப்படிலாம் இருக்கிறனால எனக்கு என்ன பிரச்சனைகள் நான் சந்திக்கிறேன்னு சொல்லி சதா தான் பிரச்சனையை பற்றியே மட்டுமே இன்னொருத்தர்கிட்ட பேசணும்னு விருப்பப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த
ஹெதர். ஸோ இப்போ இந்த 3 கீவேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஓவராலாக ஒருத்தரோட ஸ்டோரி கேட்கும்போது அதில் இதுக்கான சாயல்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ஹெதர் தான் கொடுக்கணுங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ஸோ நீங்கள் அந்த கீவேர்டில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் மெடிசன் செலக்ட் பண்ணும்போதும் அந்த ரெமெடிஸை செலக்ட் பண்ணும்போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ரெமெடிஸை வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது வாட்டர் வயலட். ஸோ இந்த வாட்டர் வயலட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அமைதி விரும்பி அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள், ஒதுங்கி வாழக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் வந்து தனிமையில் வந்து தன்னை வச்சுக்கணும் அப்படின்னு எப்பயுமே நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ மொத்தத்தில் இவங்களை அந்த வாட்டர் வயலட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது 2 விஷயம்தான். அமைதியாக இருக்கிறது, ஒதுங்கி இருக்கிறது, தனிமையை விரும்புகிறது. ஸோ இந்த 3 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த நம்ம ஓவரால் ஸ்டோரியில் இந்த 3க்குள்ள விஷயங்கள் எங்கேயாவது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக தெரியுதுன்னா நம்மளோட காம்பினேஷனில் வாட்டர் வயலட் வருது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். லாஸ்ட்டாக இம்பேட்டியன். ஸோ இம்பேட்டியன் பொறுத்த வரைக்கும் இம்பேஷண்ட்டாக இருக்கிறது, அடுத்தது இரிட்டபிளாக இருக்கிறது, ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறது. இந்த 3 விஷயந்தான். அவங்க வந்து சீக்கிரமாகவே வந்து பொறுமையின்மை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட அதிகமாக காணப்படும். எதுவுமே பொறுமையாக இருக்காது. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க அதை பேசி முடிக்க நினைப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே குறுக்கிட்டு அவங்களோட விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு கான்வர்சேஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்சைட்டி கலந்த ஒரு விஷயம் வந்து அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை ரொம்ப அவங்க ஆன்சைட்டியாக தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு பதட்டம் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒருத்தர் பேசுகிறத கேட்கும்போதே வேகமாக அதை முடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இரிட்டபிள். ஸோ அவங்கக்கிட்ட தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா வேகமாக வந்து இரிட்டேட் ஆகக்கூடியவங்க. பொறுமை இருக்காது. ஒரு விஷயத்த முழுமையாக கேட்குறதுல கூட பொறுமை இருக்காது. குறிப்பாக இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 2 பேருக்கு இடையில ஆர்குமெண்ட் வரும்போது அவங்கள பேச விடாமல் இவங்க வந்து குறுக்கிட்டு டக்குன்னு வார்த்தைகளை போட்டு வெட்டு 1 துண்டு 2 பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஆளும் இவங்களாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க ஃபுல்லாக பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. வேகமாக அவங்க வாயடைச்சு இவங்க வந்து சொல்ல நினைக்கிற விஷயத்த சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அவங்களோட பொறுமை மீறி போகுது, அதுக்கும் மேலே இவங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எரிச்சல் அடையக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 ரெமெடிக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, தனிமை வந்து ஏன் இந்த 3 ரெமெடிக்கு சொன்னாங்க, இந்த 3 ரெமெடிஸும் தன்னுடைய இதிலேருந்து எப்படி தனித்துவமாக இருக்குது ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு அனுப்பிச்சா அந்த வீடியோ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஓவர் சென்சிட்டிவிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ அதுலேயும் ரொம்ப அழகான மலர்த்தீர்வுகள் இருக்குது. அது ஒன்று எப்படி தொடர்புடையது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு நேரடி ஆலோசனை, தொலைபேசி வாயிலாக ஆலோசனை, வீடியோ கால், ஸோ இது எதில் வேணாலும் நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டாலே போதுமானது. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.